பார்க்க பாருங்க. இந்த இதுல வந்து பிள்ளைகள் அந்த ஹீட்ல அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு 50 எம்சிக்கு பார்க்கணும். சரி, 50 எம்சிக்கு பார்த்துக்கிறதெல்லாம் எங்களுக்கு வந்து அந்த பாடம் ஃபுல்லா வந்துட்டு ஒரு மீட்டின மாதிரி இருக்குமே. அதே பிறகு பிள்ளைகள் இன்ஷால்லா இந்த எஸ்ஏ தொடங்கணும். அதனால அந்த ஃபர்ஸ்டோட எஸ்ஏக்கு போகாம அந்த மெக்கானிக்ஸ் எல்லாம் நீங்க நிறைய டைம் செஞ்சுக்கிறீங்க. ஹீட் எல்லாம் இந்த சில நேரம் இப்போ 26 எடுத்துன்னு சொன்னா இப்ப முடிஞ்ச ஒரு 3-4 மாசம் தான் நீக்கும் என்றதால எம்சிக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு அதே பிறகு வந்து எஸ்ஏ போற மாதிரி தான் யோசிச்சு, அதனால எம்சிக்கு ஒன்று தொடங்கினேன் நான். அப்ப நீ 50 எம்சிக்கு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் பிள்ளை. சரியா? ஓகே. அப்ப இதுல பாருங்க, நான் ஏற்கனவே இந்த முதலாம் கேள்வி 2ஆம் கேள்வியும் டிஸ்கஸ் பண்ணேன் போன கிழமை. பட் ஆனா அந்த இன்டர்டிஸ் வந்தால எங்களுக்கு வந்துட்டு செய்யலா போனேன். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்துட்டு போகும் இந்த கேள்விகளை. முதலாம் கேள்வி, இரு பொருட்களின் வெப்பச்சமநிலை உள்ளது எனின் அவற்றின் சமனாக இருக்கும் பகுதியை காணி. ரெண்டு பொருட்கள் வெப்பச்சமநிலையில் இருக்குதுண்டா, ரெண்டு பொருட்கள் வெப்பச்சமநிலை இருக்குதுண்டா, அந்த ரெண்டு பொருட்களையும் வெப்பநிலை சமனாயிக்கும். சரி, இப்ப உண்மையா ஒரு பொருள் இருந்து இன்னொரு பொருளுக்கு வெப்பம் இடமாற்றப்படுது செல்ல தீர்மானிக்கிற வெப்ப சக்தி இல்ல வெப்பநிலை. உதாரணத்துக்கு இப்ப நாங்க ஏன்னு செல்ல ஒரு பொருள், பின்னு செல்ல ஒரு பொருள் எடுத்துன்னு வைங்களேன். சரி, இப்ப ஏ வந்துட்டு வெப்பநிலை வந்துட்டு நாங்க எடுத்த ஒரு 28 பாய்சி இருக்குது. இதுல இருக்கிற வெப்ப சக்தி வந்துட்டு நாங்க எடுக்க 1000 ஜூல். சரியா? இல்ல 10,000 ஜூல்னு எடுக்கிறேன். இது வந்துட்டு 40 பாய்சி இருக்குது பி. இவர் இருக்கிற வெப்ப சக்தி வந்துட்டு 1000 ஜூல். சரி, இப்ப இவர் இருக்கிற வெப்ப சக்தியின் அளவு கூட ஈக்கேலும் நான் வெப்பம் கூட ஈந்தது வேல் இல்ல. இவர்ல இருந்து இவருக்கு வெப்பம் இடமாற்றம் நிகழ்வுகள். வெப்ப இடமாற்றம் நிகழ்தாரில் என்னண்டா பிலிருந்து ஏக்கி. வெப்ப இடமாற்றம் நிகழ்தாரில் தான் இருக்கு பிலிருந்து ஏக்கி. இப்படித்தான் வெப்ப இடமாற்றம் நிகழும். ஏண்டா இப்ப இவ்விடத்துல இந்த வெப்ப இடமாற்றத்தை தீர்மானிக்க காரணிதாரண்டா வெப்பம் இல்ல வெப்பநிலை. சரி, அப்ப ரெண்டு பொருட்களுக்கு இடையில வெப்ப இடமாற்றம் நிகழுது இல்லைன்றா அந்த ரெண்டு பொருளுடைய வெப்பநிலை எப்படி இருக்கும்? சமனாயிக்கும். அப்ப இப்ப இரு பொருட்கள் வெப்ப சமநிலையில வெப்ப இடமாற்றம் நிகழுது இல்ல. அவ ரெண்டு பொருள் வெப்பநிலை சமனாயிக்கும். வெப்பநிலை சமனாயிக்கும். அப்ப ஆன்சர் வரணும் 3வது. இது 2வது கேள்வி பாருங்க. ஓகே, சிறந்த கண்ணாடியில் திரவ வெப்பமானியின் உணர்திறனை அதிகரிப்பதற்கு. அப்போ உணர்திறன் செல்லுது பிள்ளைகள் நாங்க பொதுவா வரையறை செய்யற அப்படின்னு சொன்னா நாங்க என்ன சரி ஒரு இன்புட்டை கொடுத்து அவுட்புட் ஒன்ன பாக்குறேன்னு வைங்க. சரி, ஒரு இன்புட்டை கொடுக்குற. சரி, ஓகே, அதுல இருந்து நாங்க அந்த அவுட்புட்டை பாக்குறோம். பயப்பு செல்லுது பாக்குறோம்னு சொன்னா இப்ப இந்த சென்சிட்டிவிட்டி நாங்க சில உணர்திறன் செல்லு சென்சிட்டிவிட்டி இது வந்துட்டு சமனாயிக்கிற. சரியா? ஓகே, அவுட்புட்ல இருக்கிற சேஞ்ச் எந்தன்னு பார்க்கணும், இன்புட்ல இருக்கிற சேஞ்ச் எந்தன்னு பார்க்கணும். அது எப்படி வரையறுக்கப்படுதுன்னு சொன்னா சேஞ்ச் இன் அவுட்புட் அப்படின்னா அவுட்புட்ல இருக்கிற சேஞ்ச் டெல்டா எடுக்கிற சேஞ்ச் அவுட்புட் கீழே சேஞ்ச் இன் இன்புட். இதைத்தான் நாங்க சொல்ல சென்சிட்டிவிட்டி. சரியா? இப்ப சென்சிட்டிவிட்டின்னு சொன்னா ஏதாவது ஒரு உபகரணத்துல சென்சிட்டிவிட்டின்னு சொல்லி நாங்க அதுக்கு ஒரு இன்புட்டை கொடுக்குறோம் அவுட்புட் எடுக்கிறோம்டா. சரி, இன்புட்ல ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்குள்ள அவுட்புட்ல ஒரு மாற்றம் வருமே. அந்த அவுட்புட்ல இருக்கிற மாற்றத்தின் கீழ் இன்புட்ல இருக்கிற மாற்றத்தை தான் நாங்க சொல்லி இந்த சென்சிட்டிவிட்டி உணர்திறன் சொல்லி. இது எங்களுக்கு ஒரு வரைஃபில பாக்குறேன்னு சொன்னா சரி, வரைஃபில பாக்குறேன்னு சொன்னா எங்களுக்கு வந்து புள்ளிகள் இப்ப இப்ப இது y இது x. இப்படி ஒரு வரைஃபு வைங்களேன். சரியா? இப்ப நாங்க இங்க ஒரு வடத்தை எடுக்கிற இது டெல்டா எக்ஸ், இந்த கட்டத்துக்கு வாரது டெல்டா y.
எக்ஸ் தான் எங்க இன்புட், y அவுட்புட். அப்ப டெல்டா y கீழ் டெல்டா எக்ஸ் தான் எந்த சென்சிட்டிவிட்டி. சரி, உண்மையா டெல்டா y கீழ் டெல்டா எக்ஸ் செல்லுது இந்த வரைஃபில் எந்த புள்ளி படித்திறன். சரி, இந்த வரைஃபில் எந்த படித்திறன். அப்ப இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், படித்திறன் கூட கூட இந்த வரைஃபில படித்திறன் கூட சென்சிட்டிவிட்டி உணர்திறன் செல்லு எந்த நடக்கும்? செல்லு கூடுமா குறையுமா புள்ளி? ரிப்ளை பண்ணு. இந்த வரைஃபில படித்திறன் கூட கூட சென்சிட்டிவிட்டிக்கு எந்த நடக்கும்? செல்லு. வரைஃபில படித்திறன் கூட கூட சென்சிட்டிவிட்டி எந்த நடக்கும்? கூடும். வெரி குட். சென்சிட்டிவிட்டி எந்த நடக்கும்? கூடும். ஏண்டா படித்திறன் கூடுதல் செல்லுது டெல்டா y கீழ் டெல்டா எக்ஸ் கூட்டு. சரி, அப்ப இப்படி ஒரு வரைஃபு இருக்குது, இன்னொரு வரைஃபு இப்படி இருக்குதுன்னு சொன்னா, சரி, இது முதலாம் வரைஃபு, இது முதலாம் வரைஃபு, இது ரெண்டாம் வரைஃபு. இந்த முதலாம் வரைஃபோட கம்பேர் பண்ணக்குள்ள ரெண்டாம் வரைஃப மாறல பார்த்தேன்னு சொன்னா அதுல வந்துட்டு அவுட்புட் கீழ் இன்புட் அந்த மாற்றம் வந்துட்டு எடுத்தா அவுட்புட்ல ஏற்படுத்த மாற்றத்தின் கீழ் இன்புட்ல ஏற்படுத்த மாற்றத்தை எடுத்து பார்த்தேன்னு சொன்னா கூட ஆகிக்குது விகிதம். அதனால இது வந்துட்டு உணர்திறன் கூடினது. சரி, அப்ப உணர்திறன் என்ன எந்த ஃபர்ஸ்டே விலங்கணுங்க புள்ளி. சரி, அது முக்கியம். அப்ப நான் உங்களுக்கு அந்த எந்த இதுல அமைப்புல கேள்வி வந்தாலும் நீங்க சரியா யோசிப்பீங்க. சரி, ஓகே. இப்ப நாங்க ஒரு வெப்பமானி எடுத்தா, சரி, வெப்பமானி எடுத்தா, சரி, நீக்குதுன்னு வைங்க. ஓகே, இந்த இவ்விடத்துல இரசம் நீக்குதுன்னு வைங்க. இந்த மட்டத்துக்குள்ளுக்கு இப்படி இரசம் நீக்குது. சரி, இந்த குமிழ்ல கனவளவு வி. சரி, இதுக்கு ஒரு குறுக்கு வெட்டு பரப்பொண்டிக்கும் அது ஏன்னு இருக்கிறேன். சரி, இப்ப இவர் இப்படி வச்சுக்கொண்டு இந்த இரசம் இடத்துல ஈக்குது. சரியா, இப்ப நீங்க என்ன செய்யறேன்னு சொன்னா வெப்பநிலையை கூட்டுது. வெப்பநிலையை கூட்டக்குள்ள இரசம் என்ன நடக்கும்? விரிவடையுமே. இரசம் விரிவடைஞ்சுன்னு சொன்னா இப்ப இந்த இரசத்துல இரசம் வந்துட்டு மேலுக்கு வருமே. இப்ப இரசம் வந்துட்டு இந்த எழுந்த உயரம், சரி, இது வந்துட்டு டெல்டா எச்னு போட்டுருங்க. வெப்பநிலை மாற்றத்தை எடுக்கிறேன் டெல்டா டீட்டான்னு சொல்லி. என்ன புள்ளிகள் சரியா யோசிச்சு சொல்லுங்க. இவ்விடத்துல இன்புட் எந்த வெப்பநிலை மாற்றம் டெல்டா டீட்டா, இரசம் எழுந்த உயரம் டெல்டா எச். இன்புட் எந்த சொல்லுங்க. இன்புட் எந்த புள்ளி? கொஞ்சம் ரிப்ளை பண்ணு. இடத்துல இன்புட் எந்த புள்ளி? ஓகே, ரெண்டு பேர்ட்ட சரி. அடுத்தாக்கள் அடுத்தாலும் சொல்லுங்க. இதுல இன்புட் எந்த? ஓகே, வேற உங்களுக்கு சம்டைம் இப்போ ஹெச்என் டைப் பண்ணி டீட்டான்ஸ்னா டைப் பண்ணல சரி. டீட்டான்ஸ்னா நீங்க ஜஸ்ட் ஒரு எழுத தெரியுங்களே, டிஎன் எடுங்களே. டீட்டாண்டா டிஎன் டைப் பண்ணுங்க, ஹெச்என்டா ஹெச்என் டைப் பண்ணுங்க. இது இன்புட் எந்த?
வேற ஓகே 6 பேர் மட்டும் அனுப்பிக்கிறான். அடுத்த ஆள் சொல்லுங்க. இன்புட் எந்தேன்னு சொல்லு. மேலும் ஒரு யோசிச்ச ஏழும். இப்ப நான் வெப்பநிலை மாற்றத்தை ஏற்படுத்த கொள்ள டெல்டா ஹெச்ல ஒரு மாற்றம் ஏற்படுது. இன்புட் எந்த இதுல டெல்டா டீட்டா. இன்புட் வந்து டெல்டா டீட்டா. என்னன்னா நாங்க வெப்பநிலையை ஃபர்ஸ்ட்டுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துது. வெப்பநிலை மாற்றம் சொல்லி வரதுல இந்த வெப்பநிலை வந்துட்டு தான் சாரா மாறி எக்ஸ் அச்சு வருது. சரி, இந்த டெல்டா ஹெச் சொல்லு சார் மாறி வெப்பநிலையோட டெல்டா ஹெச் மாறு. அப்ப டெல்டா டீட்டா தான் எங்கட இன்புட், டெல்டா ஹெச் அந்த அவுட்புட். சரியா? அப்ப இப்ப எங்களே செல்லும் இந்த வெப்பமானிட உணர்திறன் சென்சிட்டிவிட்டி எஸ் சமனாயிக்கும். சரி, டெல்டா ஹெச்சின் கீழ் டெல்டா எஸ் டீட்டா. டெல்டா ஹெச்சின் கீழ் டெல்டா டீட்டா. இதுதான் எங்கட அவுட்புட், இது இன்புட். இதுதான் இந்த வெப்பமானிட உணர்திறன். விளங்குதா இல்லை? நீங்க இதை சரியா விளங்கெடுத்தா புள்ளியால் பாடமாக தேவையில்லை. உங்களுக்கு எந்த கருவியை தந்தாலும் சரியா ஒளி யோசிக்க. சரி, ஒளி யோசிக்க. சரியா? இப்ப நான் உதாரணத்தை விளாபடுத்துறேன். இது இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க. நம்ம இந்த 26 புள்ளிகள் படிச்சுக்கிறோம் தெரியா? 25 ரிப்பீட்டர்ஸ் படிச்சிருப்பீங்க. நீங்களும் 26ல சில புள்ளிகள் படிச்சிருப்பீங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல சரி இயங்கு சுருள் கெல்வனோமானி. இந்த இயங்கு சுருள் கெல்வனோமானி எடுத்துன்னு சொன்னா நாங்க எடுக்கிற சாம்பாடு கே டீட்டா சமன் பிஐஎன்ஏ. பிஐஎன்ஏ சரியா? ஓகே, அப்படின்னு சொன்னா இந்த காந்த புலத்துல சரி வைக்கப்பட்டுள்ள ஒரு சுருள் மீது தாக்குற முறுக்கமும் சரி அந்த மயிர்வில்லால வார மீளும் முறுக்கமும் சமனாகிற ஆட்டமே நாங்க எடுக்கிறோம். இவ்விடத்துல புள்ளைகள் நாங்க பாக்குற சரி இப்ப மின்னோட்டத்தை மாத்த கொள்ள டீட்டா மாறுது. சரி, மின்னோட்டத்தை தான் நாங்க மாத்த கொள்ள டீட்டா மாறுது. அப்ப எங்களுக்கு டீட்டா தான் அவுட்புட், மின்னோட்டம் எந்த இன்புட். அப்ப இப்ப இந்த இயங்கு சுருள் கெல்வனோமானிட சென்சிட்டிவிட்டி அப்படின்னு உணர்திறனை வரையறை செய்யணும். எப்படின்னா டீட்டாவின் கீழ் இருந்து டீட்டாவின் கீழ் ஐ, டீட்டா கீழே ஐ. அப்ப சமனாய்க்கும் பி என்ஏ கீழ் கே. இதுதான் உணர்திறன். சரி, ஓகே, செல்லு விளக்குதான் புள்ளு. இப்படி ஒவ்வொரு கருவிக்கும் என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு இந்த உணர்திறனை மாதிரி செல்லும் எப்படி வரும் சார். ஸோ நீங்க சரியா விளங்கிடுங்க. ஓகே, அவுட்புட்டோ இன்புட். சரி, உங்களுக்கு தேவைன்னா இங்க மாற்றம் கூட மேல் டெல்டா டீட்டா டெல்டா ஐ. இப்ப நாங்க இது எடுத்துன்னு சொன்னா எங்களுக்கு செல்ல பாருங்க. இவ்விடத்துல வந்து சரி மூணாவது இது ரெண்டாவது தானே. இந்த இவ்விடத்துல விரிவு டெல்டா வி சமன் பி கேமா டெல்டா டீட்டா. இப்படி ஒரு கேள்வி. டெல்டா விக்கு பதிலா போடையிலும் ஏற்பட்ட விரிவு ஏ இன்டு டெல்டா ஹெச் வி கேமா டெல்டா டீட்டா. அப்ப இப்ப டெல்டா ஹெச்சின் கீழ் டெல்டா டீட்டா சமன் வி கேமாவின் கீழ் ஏ. அப்ப உணர்திறன் செல்லுது இது டெல்டா ஹெச்சின் கீழ் டெல்டா டீட்டா. அப்ப என்ன செல்லலாம் எஸ் சமன் டெல்டா ஹெச்சின் கீழ் டெல்டா டீட்டா. அப்ப அது வந்துட்டு எங்களுக்கு சமனாயிக்குது பி கேமாவின் கீழ் ஏ. அப்ப இப்ப நாங்க இந்த எஸ் கூட்டணும் வேண்டாம். எஸ் கூட்டணும் வேண்டாம், குமிழ்ட கனவள கூட்டணும். அதே மாதிரி விரிவு கூடிய திரவத்தை பாவிக்கணும். குறுக்கு வெட்டு பரப்ப மைத்துளை குழாயில குறுக்கு வெட்டு பரப்ப குறைக்கணும். சரி, இவருக்கு ஒரு பிரச்சனை வார என்னன்னு சொன்னா இந்த விய கூட்டுறதுல. சரி, விய கூட்டுறதுல இந்த விய நீங்க கூட்டினா புள்ளியல் விய கூட்டினா என்ன பிரச்சனை வரமாட்டா? குமிழ்ட கனவளவு கூடும். குமிழ்ட கனவளவு கூடினா குமிழுக்கு தேவையான வெப்பத்தின் அளவும் கூடும். அப்ப இப்ப இந்த குமிழ வந்து நீங்க ஒரு திரவத்துல வச்சா சரி, இந்த குமிழ வந்து திரவத்துல வச்சா என்ன நடக்கும்னு சொன்னா திரவத்திலேருந்து ஒரு வெப்பத்தை உறிஞ்சித்தானே இவர் வெப்பநிலை உயர்த்துவாரு விட்டு.
அப்ப திரவத்திலிருந்து உறிஞ்சிய வெப்பத்திட அளவு கூடும். அப்ப திரவத்தின் வெப்பநிலை குறையும். திரவத்தின் வெப்பநிலை குறைஞ்சா செம்மை குறையும். உணர்திறன் கூடும், செம்மை குறையும். ஓகே, அப்ப குமிழ்ட கனவளவை கூட்டினா இப்படி ஒரு பிரச்சனை வரும். சரி, குமிழ்ட கனவளவை கூட்டினா என்ன நடக்கிற? கூட வெப்பத்தை உறிஞ்சும். கூட வெப்பத்தை உறிஞ்சுன்னு சொன்னா அவரது செம்மை குறையும். இப்ப உணர்திறனை கூட்டினா உண்மையா செம்மை கூட்ட சில இடத்துல குறைத விடம் மீகிறது. அதுல ஒண்ணுதான் இது. அப்ப எப்பயுமே செல்லைகளுக்கு உணர்திறன் கூட கொள்ள செம்மையும் கூடுமன். சரி, எப்பயுமே செல்லையில் உணர்திறன் கூட கொள்ள செம்மை கூடுமன். சரி, அவத்துல செல்ல இப்ப நுண்மானித்திரை கணிச்சு எடுத்தா வேணீர் எடுக்கு மானியோட கொம்பையாக நுண்மானித்திரை கணிச்சு உணர்திறன் கூட வேண்ட இழிவெண்ணிக்கை குறைச்சது. ஆனா அவரத்துல உணர்திறனும் கூட்டு, அதால அந்த செம்மையும் கூட்டு. இந்த சதவீத அளவெடுக்கத்துல நாங்க இழிவெண்ணிக்கையின் கீழ் அளவீடு தர 100ன்னு பார்த்தா இழிவெண்ணிக்கை குறையுது, உணர்திறனும் கூடு, செம்மையும் கூடுது. ஆனா இவ்விடத்துல மாறி இவ்விடத்துல வீய கூட்டினா உணர்திறன் கூடும், செம்மை குறையும். சரி, இத செக் பண்ணி பார்த்து இந்த புள்ளல் 2007 ஆண்டு 57 கேள்வி ஒருக்க செஞ்சு பாருங்க. 2007 57. சரி, அதோட இந்த கேள்வியோட ட்ரை பண்ணி பாருங்க புள்ளல். 91 ஆண்டு 31 கேள்வி, 92 22 கேள்வி, 96 37 கேள்வி, 2007 சரி, 2014 31 கேள்வி. இந்த கேள்வியும் ட்ரை பண்ணி பாருங்க. சரி, உங்களுக்கு இந்த கேள்விகள் இல்லாட்டி புள்ளிகள் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க. நான் இந்த வெப்பநிலை சம்பந்தமாகிற அந்த ட்வீட்டை வந்துட்டு பாஸ்வேர்ட் ட்வீட்டை வந்துட்டு போட்டேன் குரூப்ல. ஓகே, அடுத்த 3ஆம் கேள்வி பாருங்க. 3ஆம் கேள்வி, பாருங்க. புதிதாக அறிமுகப்படுத்தப்படும் வெப்பநிலை அளவு திட்டமான என்டியத்திற்கும் செல்சியஸ் அளவு திட்டத்திற்கும் இடையிலான தொடர்பு வரைவில் காட்டப்பட்டுள்ளது. வெப்பநிலை 100 பாகை என்டியமாக இருக்கும் போது இவ்வெப்பநிலை செல்சியஸ் அளவு திட்டத்தில் ஒரு கிராஃப் தந்தீர்கள். இப்படி இருக்குது. இப்ப எங்களுக்கு 100 என்டிஎமா இருக்கும் போது 100 சொல்லி விடம் எடுக்கமே 100 என்டிஎம் ஆகிக்கல ஆஹைசி எவ்வளோன்னு சொல்லி கேட்கலாம். டீட்டான்னு எடுக்கணும். சரியா? ஓகே, இப்ப எங்களுக்கு செல்லும் புள்ளிகள் நான் இந்த இது எடுத்தேன்னு சொன்னா சரி, இப்ப இந்த தூரமும் இதே எடுக்குது. சரி, அப்ப 240 sin 40 240 sin 40 கீழே 100 0 240 sin 40 இது கீழே இந்த 100. சரி, சமனாய்க்கோணம் 100 - 40 சரி, 100 - 40 கீழே θ - 0. ஓகே, இது நீங்க வெப்பமானியில செய்யறதுதான் புள்ளிகள். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இடத்துல நாங்க என்ன செய்யறேன்னு சொன்னா இப்ப இந்த 2 இடத்தை எடுத்து படித்திறனை சமப்படுத்துற புள்ளி. இந்த நேர்கோட்டிட படித்திறன் எவ்விடத்தை எடுத்து பார்த்தாலும் சமனாக வரணும். நாங்க என்ன செய்யறோம்னா இந்த புள்ளி எடுத்து சரி படித்திறனை சமப்படுத்துற இடத்துல. இப்ப y2 - y1 இது y2 - y1 இது x2 - x1 y2 - y1 கீழே x2 - x1. அதே மாதிரி இவ்விடத்தையும் எடுக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் கிடைச்சிக்கிற இதன் கீழ் இது, அப்புறம் இதன் கீழ் இது, இதுலேருந்து டீட்டா காணணும். அப்ப இப்ப பாருங்க 240 40 போனா 200, இங்க 100, 100 மைனஸ் 40 60 கீழே டீட்டா. சரி, அவை டீட்டா சமன் 30 பாய்சின்னு வரும். ஆசை வந்து 4வது, 4வது. அடுத்த 4ஆம் கேள்வி பாருங்க. இந்த 4ஆம் கேள்வி, படத்தில் காட்டியவாறு உள்ள கருப்பு உலோகம் மூடிய உலோக பாத்திரம் சூடான அடுப்பு ஒன்றில் வைக்கப்பட்ட போது அப்பாத்திரத்தில் உள்ள உணவுப் பொருட்கள் விரைவாக நன்கு சமைக்கப்பட்டிருந்தது. சூடான அடுப்பிலிருந்து விரைவாக பாத்திரத்தின் உலோக பகுதியினூடாக உணவு வெப்பம் கடத்தப்பட்டுள்ளது இதுக்கு காரணமாகும். ஓகே, இப்ப நாங்க இப்படி ஒரு பாத்திரம் ஈக்குது, ஒரு பாத்திரம் ஈக்குதுன்னு வைங்களேன். இதை நீங்க அடுப்புல கொண்டு வைத்து வச்ச உடனே இப்ப இங்கத்தானே நாங்க வெப்பத்தை வழங்குது. இப்படி வெப்பத்தை வழங்கினோடனே இங்கே நீங்க வெப்பம் டக்குன்னு கடத்தப்படணும்னு சொன்னா இந்த உலோகம் வந்துட்டு வெப்பத்தை இங்கே நீங்க கடத்திக்கணும். இந்த உலோகங்கள் டக்குன்னு ஏன் வெப்பத்தை கடத்துறேன்னு சொன்னா புள்ள அதுல சுயாதீன நிலத்திரங்கள் ஈகிறது. சரி, இப்ப காவலிகள் எடுத்தேன்னு சொன்னா, இப்ப பலகை ஒன்று மாதிரி எடுத்தேன்னு சொன்னா, இப்ப நீங்க அதுல ஒரு முனைய இப்ப நீங்க இப்படி யோசிங்க. இப்ப இப்படி 2 இது ஒன்று உலோகம். சரி, இது உலோகம், இது பலகைன்னு இருக்க. இதுக்கு நீங்க வெப்பத்தை வழங்குற, இதுக்கும் வெப்பத்தை வழங்குற. சரி, இப்ப நீங்க உலோகத்துக்கு இவிடத்தை வெப்பத்தை வழங்கி இவிடத்தை நீங்க ஹையால குடிச்சு நிக்கிறதுல டக்குன்னு உங்களுக்கு வெப்பமாகறது அவதானிக்கேல்மா ஆயிக்கும். அதுல வெப்பநிலை வந்துட்டு கூட்டுறது அவதானிக்கேல்மா ஆயிக்கும். ஆனா இதுக்கு அப்படி இல்லை. இதுவும் சில நேரம் வந்துட்டு என்ன நடக்கணும்னு சொன்னா மிச்ச நேரம் போனோம்னு சொன்னா இந்த பாயிண்ட் வந்துட்டு ஹீட் ஆகலும். ஏனெண்டா புள்ளல் இப்ப உலோகம் எடுத்தாலும் பலகை எடுத்தாலும் இந்த அணுக்களோட அதிர்வு காரணமா வெப்பம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் நிகழுது. ஆனா உலோகத்துல வந்துட்டு அந்த அணுக்கள்ல அதிர்வால மட்டில இடமாற்றம் நிகழு. அதோட எக்ஸ்ட்ரா உண்டிக்கிற சுயாதீன நிலத்திறன். இப்ப சுயாதீன நிலத்திறன் வந்துட்டு இப்ப ஒரு இடத்தை வெப்பப்படுத்தக்குள்ள அவடுத்திக்கிற சுயாதீன நிலத்திறன் அந்த வெப்பத்தை பெற்று இயக்கப்பாடு சக்தியா மாறி அது போய் இன்னொரு அணுவோட மோதுரு, இல்லாட்டி இன்னொரு இலத்திரனோட மோது. அப்படி மோதுறதால வெப்ப இடமாற்றம் நிகழு. அந்த இலத்திரன் சுயாதீனமா அசையலுமா இருக்கிறதால இலத்திரனுக்கு என்ன செய்யலும்னு சொன்னா டக்குன்னு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வெப்பத்தை கடத்தையும். அப்ப காவலிகளோட கம்பேர் பண்ணக்குள்ள உலோகங்கள் வந்துட்டு டக்குன்னு வெப்பத்தை கடத்தது காரணம் அதுல இருக்கிற சுயாதீன இலத்திரங்கள். இப்ப பொதுவா நீங்க பாருங்க, மின்ன கடத்தக்கூடியது எல்லாமே என்ன செய்யும், வெப்பத்தை நன்கு கடத்தும் பொதுவா. சரியா, அப்ப அதுக்கு காரணம் ஒருத்திக்கிற சுயாதீன இலத்திரன் புள்ளிகள். சரியா, சுயாதீன இலத்திரன். ஓகே, அப்ப இப்ப செல்லுகிற உலோகங்கள் சிறந்த வெப்ப கடத்தலுக்கு காரணம் அதில் உள்ள சுயாதீன இலத்திரங்களா? அந்த கூற்று சரி, அந்த கூற்று சரி. பி, பாத்திரமானது வெள்ளை மேற்பரப்பை கொண்டிருப்பதை விட கருப்பு மேற்பரப்பு சிறந்ததாகும், ஏனெனில் கருப்பு பொருட்கள் சிறந்த கதிருணிஞ்சிகள் ஆகும். ஓகே, பொதுவா இப்ப நீங்க இப்ப வர பாத்திரங்களை பார்த்தா வெள்ளையும் பார்க்க கருப்பா தான் நீக்கிற புள்ளிகளா, நிச்சயம் அப்படியான பாத்திரங்கள் நீக்குது. என்ற காரணம்
கருப்பண பாத்திரங்கள் என்ன செய்யறேன்னு சொன்னா அந்த ஐயா வந்துட்டு உறிஞ்சி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சரி, அப்ப கதிர் உறிஞ்சிகள் என்ன செல்லுது இது வந்துட்டு சம்டைம் நீங்க அந்த ஹீட்ல படிக்கிற சில போல ஹீட்ல படிக்கிற சில போல மெட்டர்னெட்டிஸ்ல படிக்கிறது. சரி, கதிர்ப்பு ரிலேட்டடா. சோ இது தெரிஞ்சுக்கணும். பொதுவா நீங்க நோட் பண்ணி பாருங்க. இப்ப பகல் டைம்ல நீங்க ஒரு டார்க்கான ஒரு உடுப்பை போட்டுக்கொண்டு போச்சல்ல உங்களுக்கு அந்த ஹீட் வந்துட்டு உறிஞ்சியது உங்களுக்கு விளங்கும், ஃபீல் ஆகும். சரி, இப்ப வெள்ளை நிறத்துல இருக்கிற ஒரு ஆடை நீங்க அணிஞ்சீங்கன்னு சொன்னா அந்த நேரத்துக்கு அந்த அளவு உங்களுக்கு சூடு விளங்காது. சரி, ஆனா கருப்பு நிறமா இருந்தா அது விளங்கும். ஆனா பாருங்க அந்த பொதுவா அந்த வெயில்ல இருக்கிறாக்கள் எல்லாம் மிச்சம் அந்த ட்ரெஸ் வந்துட்டு வெயிட் கலரா தான் நிற்கிற அந்த ட்ரெஸ் மெச்சிலாட்டுற நேரம் எல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கிறது அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எப்படி வெள்ளை நிறமா தான் நீ. ஏன்னா அவங்க மிச்ச நேரத்துக்கு அந்த பால் டைம் லீக் ஆகணும். ஆனா அந்த உண்மையை பண்ணிக்கிறேன். சோ அப்ப வெள்ளை வந்துட்டு டக்கண்டு வெப்பத்தை உறிஞ்சாது. சரி, விரைவா உறிஞ்சியல். இப்ப வெள்ளையன் செல்லு புள்ளைகள் எல்லா கதிர்களையும் வெளியிடுதால் அப்படின்னு அவரு அந்த விஜ்ஜோர் லீக்கிற உண்மையா சொல்ல போனா விஜ்ஜோர் லீக்கிற எல்லா கதிர்களையும் வெளியிடுத்தாலே அவரு வெள்ளையா விளங்குறவங்களுக்கு. கருப்பன் செல்லு எல்லா கதிர்களையும் என்ன செய்யுது உறிஞ்சிக்கொள்ளு. அதுல கருப்பு எந்த கதிரை வெளியிடுதோ அந்த கலர் உங்களுக்கு விளங்குது. இப்ப சிவப்பு நிறம்னு சொன்னா சரி, சிவப்பு நிறம் விளங்குறதுக்கு காரணம் சிவப்பு வந்துட்டு சிவப்பை தவிர்ந்து அடுத்த எல்லா கதிர்களும் என்ன செய்யும் உறிஞ்சிக்கொள்ளும், சிவப்பு மட்டும் வெளியேறும். அதனால அது சிவப்பா விளங்குது. அப்படித்தான் கலர் வார். சரி, அப்ப கருப்பு எடுத்துன்னு சொன்னா கருப்பு நிறம் வந்துட்டு சரி கருப்பு மேற்பரப்பு நல்ல கதிர் உறிஞ்சிகள். சரி, கதிர்களை என்ன செய்யும் உறிஞ்சிக்கொள்ளும். அதனால இவரு கதிர்களை உறிஞ்சிக்கொள்ள டக்குன்னு இருந்து நடக்கும் வெப்பமா. சரி, வெப்பநிலை கூடும். அப்ப அதுக்குள்ள இருக்கிற உணவை என்ன செய்யும் விரைவா எங்களுக்கு சமைச்சடிக்கலுமா. அப்ப பி கூற்று வந்துட்டு சரி, பி கூற்று வந்துட்டு சரி. சி கூற்ற பாருங்க. பாத்திரத்தில் உள்ள உணவுப் பொருளுக்கு மேற்காவிய முறையினால் மாத்திரம் வெப்பம் கிடைக்கப்பட்டுள்ளது. இல்ல வீட்டுல கடத்தல் எல்லாம் பாக்குறேன் நான், கடத்தல் கதிர்ப்பு. சரி, ஓகே. சோ சி கூற்று வந்துட்டு இல்ல. அப்ப ஏபி ஆகியவை மாத்திரம் உண்மையானவை வரணும். சரி, ஏபி ஆகியவை மாத்திரம் உண்மையானவை. அஞ்சாவது பாரு. ஏபிசி ஆகிய மூன்று திரவங்களின் வெப்பநிலைகள் முறையே ஏ பி சி 10 பாகை சி, 20 பாகை சி, 30 பாகை சி. ஏனதும் பீனதும் சமத்திணிவுகள் கலந்த போது ஏட சமத்திணிவு சரி இவரும் எம் இவரும் எம் கலந்த போது சரி இப்படி வரும் எங்களுக்கு. அப்ப 2m. இறுதி வெப்பநிலை 17 பாகை சி. சரி, இது ஏ கமா பி. பியினதும் சியினதும் சமத்திணிவுகள் கலக்கும் போது இவனுடைய சமத்திணிவு எம் டேஷன் இருக்கு. இதுல பி கமா சி கலந்த போது இறுதி வெப்பநிலை 28 பாகை சி. சரி, ஏயினதும் சியினதும் சமத்திணிவுகளை கலக்கும் போது ஏயினதும் சியினதும் சமத்திணிவுகளை கலக்கும் போது கிடைக்கும் இறுதி வெப்பநிலை சரி எம் டபுள் டேஷ் கலந்தா கிடைக்கிற இறுதி வெப்பநிலை தான் கேள்வி. டீட்டா. ஓகே, இப்ப இவங்க நாங்க தன்வெப்ப கொள்ளளவுகளை மார்க் பண்ணினா எங்களுக்கு செல்லும் SA SB SE. சரி, ஓகே. அப்ப என்ன செல்லும் ஏ வந்துட்டு 10 இவர் 20. நான் உங்களுக்கு சொன்னேன் வெப்பநிலை கூடினவர் தான் வெப்பத்தை இழப்பாரு. அப்ப பி வெப்பத்தை இழக்க ஏ வெப்பத்தை பெறும். ஏ எவ்வளவு வெப்பத்தை பெற்றோ அதே அளவு வெப்பத்தை பி இழந்தீக்கணும். சரியா, சக்தி காப்பு தத்துவம் புள்ளல். சரியா, ஏ எவ்வளவு வெப்பத்தை பெற்றோ அதே அளவு வெப்பத்தை பி இழந்தீக்கணும். அப்ப எங்களுக்கு செல்லும் ஏ பெற்ற வெப்பம் எம் இன்டு SA எம் இன்டு SA. சரி, பெற்ற வெப்பம் 17 - 10 போடலும் வெப்பநிலை வித்தியாசம்.
அப்புறம் பி இழந்த வெப்பத்தை போடையிலும் பி இழந்த வெப்பம் எம் இன்டு எஸ்பி 20 ல இருந்து 17 மாறிடுது. அப்ப 20 - 17 கொண்டு. அப்ப இப்ப எம் எல்லாம் வெட்டிப்படும் இவத்துல 7 SA சமன் 3 SB என்று வரும். சரி, 3 SB. ஓகே, இப்ப என்ன செல்ல புள்ளிகள் இதை பார்த்துன்னு சொன்னா பி வந்துட்டு வெப்பத்தை பெறும், சி வந்துட்டு வெப்பத்தை இழக்கும். அவ பி பெற்ற வெப்பம் எம் டேஷ் எஸ்பி எஸ்பி 28 - 20. சி இழந்த வெப்பம் எம் இன்டு எஸ்சி எம் இன்டு எஸ்சி 30 - 28. சரியா, எம் டேஷ் சரியா, எம் டேஷ் எஸ்சி 30 - 28. எம் டேஷும் வெட்டிப்பற்றும் 28 20 போனா 8 8 SB சமன் 2 SC. சுருக்கினா 4 SB சமன் SC. சரி, இது எழுதிட. இது பிறகு வந்து புள்ளிகள். சரியா, இப்ப ஏஎம் சிஎம் கலக்குது. ஏஎம் சிஎம் கலக்க குலங்களில் செல்லேனும் ஏ வெப்பத்தை பெறும், சி வந்து வெப்பத்தை இழக்கும். சரி, அப்ப எம் டபுள் டேஷ் எஸ் ஏ இன்டு எம் டபுள் டேஷ் SA இன்டு. சரி, இப்ப ஏ வந்துட்டு வெப்பத்தை பெறுது, அப்ப டீட்டா மைனஸ் 10. அப்புறம் எம் டபுள் டேஷ் SC இன்டு சரி 30 - தீட்டா 30 - தீட்டா. சரி, எம் டபுள் டேஷும் வெட்டிப்படும். இப்ப இந்த எஸ்ஏக்கு பதிலா போடையில 3 SB கீழ் 7 தீட்டா -10. SCக்கு பதிலா போடையில் 4 SB 30 - தீட்டா. போட்டு ஓகே, ஒரே இலக்கணம். இப்ப SBயும் வெட்டிப்பட்டுரும். அப்ப 3 தீட்டா -10 சமன் 4 28 30 - தீட்டா. சரி, இதை சுருக்கணும் புள்ளி. சுருக்கி பாருங்க மிச்சம் வருது. சுருக்கி பாருங்க எத்தனை வருது. எட்நூத்தி 10 எத்தனை வருது புள்ளு சுருக்கினா? கொஞ்சம் chatல சொல்லுங்க எத்தனை உண்டா.
ஓகே, விட வந்து 28.06 வருது. சரி, 28.06 சொன்னா புள்ளிகள் 28.06 ஐசி. அப்ப ஆசை வரணும் எத்தனாவது? அஞ்சாவது. அஞ்சாவது. சரி, ஓகே. இப்ப நாங்க 5 கேள்வி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த 5 கேள்வி கிளியரா புள்ளிகள் உங்களுக்கு விளங்கின? ஓகே தானே? கொஞ்சம் ரிப்ளை பண்ணு. சரி, கிளியர். ஓகே, அடுத்தது 6வது கேள்வி பாருங்க. ஆறாவது கேள்வி. நீல விரிகைத்திறன் அல்பாவுடைய திண்ம பொருளொன்று மெய் விரிகைத்திறன் கேமாவுடைய திரவம் ஒன்றில் மிதந்து கொண்டிருக்கின்றது. தொகுதி வெப்பப்படுத்தப்படும் போது. சரி, இப்ப இடத்துல பிடிக்குது. இந்த திரவம் ஒரு பொருள் வந்துட்டு மிதந்து கொண்டு. சரி, இப்ப இதுல வந்துட்டு நாங்க நீல விரிகை திறன் வந்துட்டு அல்பான்னு சொன்னா கனவள விரிகை திறன் 3 அல்பான்னு கேளும். இதுல வந்துட்டு கனவள விரிகை திறன் திரவத்துல கேமா. இப்ப இந்த பொருள் வந்துட்டு அமிலோனமெண்டா இந்த எல்லாத்தையும் பாருங்க, அமிலமெண்ட் சொல்லி ஜெயிக்கிற இந்த வெப்பநிலை கூட்டக்கோள அமிலோனமெண்ட் சொன்னா இவட அடர்த்தி வந்துட்டு சரி, இவட அடர்த்தியும் பார்க்க கூடணும். இவட அடர்த்தி வந்துட்டு இவட அடர்த்தியும் பார்க்க கூடணும். மறு சலையாசன்னா இவட அடர்த்தியும் பார்க்க இவட அடர்த்தியும் நடக்கணும், குறையணும். இப்படித்தானே? இவட அடர்த்தியும் பார்க்க இவட அடர்த்தி எந்த நடக்கணும், குறையணும். குறைஞ்சா எந்த நடந்துடும்? அமிலம். இப்ப இவட அடர்த்தியும் பார்க்க இவட அடர்த்தி குறையணும்னு சொன்னா சரி, நாங்க வெப்பத்தை வழங்க சொல்ல வெப்பநிலை கூடும் புள்ளி. வெப்பத்தை வழங்க கொள்ள வெப்பநிலை என்ன நடக்கும்? கூடும். சரி, வெப்பத்தை வழங்கினா வெப்பநிலை கூடும். வெப்பநிலை கூடினா கனவளவும் கூடும் இடத்துல. இப்படி கனவளவு கூட செல்ல இப்ப இவட அடர்த்தி குறையணும்னு சொன்னா இவரையும் பார்க்க இவரு கூடவா இந்த நடக்கணும், விரிவடையும். ஏன்னா அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு கூட கூட அடர்த்தி குறையும். ஆனா இவரு விரிவடைதத்தையும் பார்க்க இவரு கூட விரிவடைவதா இருந்தா இவட அடர்த்தி வந்துட்டு கூடையா குறையும். சரி, இவட்டையும் கனவளவு கூடு இவட்டையும் கனவளவு கூடு. ஆனா இவரு கூட விரிவடைதத்தால இவட அடர்த்தி கூடவா குறையும். செல்ல விளங்குதான். உதாரணத்துக்கு இப்ப இவரு வந்துட்டு இவட அடர்த்தி வந்துட்டு 5ஆல குறைஞ்சுன்னு வைக்கமே, இவரு 10ஆல குறையுது மாதிரி. அப்ப என்ன நடக்கிறேன்னு சொன்னா ஒரு கட்டத்துல சரி இவட அடர்த்தியும் பார்க்க இவட அடர்த்தி குறைய பார்க்கும். குறைஞ்சிருன்னு சொன்னா இது வந்து நடக்கும், அமிலும். அப்ப இவரையும் பார்க்க இந்த பொருளையும் பார்க்க திண்ம பொருளையும் பார்க்க இந்த திரவம் கூடவா விரிவடையணும்டா கேமான்னு செல்லுது. ஓகே, 3 அல்பாவையும் பார்க்க பிடிக்கணும், பெருசாயிக்கணும். கேமா வந்துட்டு 3 அல்பாவையும் பார்க்க பெருசா ஈந்தா தான் எந்த செய்யும் அந்த பொருள் வந்துட்டு அமிலும். அப்ப ஆசை எந்த வரணும் புள்ளிகள்? ஆசை வந்துட்டு 3வது. ஆசை வந்து 3வது. சரி, அடுத்தது 7ஆம் கேள்வி பாருங்க. நீல விரிகைத்திறன் அல்பாவுடைய திண்ம பொருள் சீரான உலோக தாட்டின் வெப்பநிலை 50 பாய்சியிலிருந்து 60 பாய்சிக்கு உயர்த்தும் போது அதன் பரப்பளவு அதிகரிக்கும் சதவீதம் 4.6% ஆகும். அதன் ஏபரிமான விரிகைத்திறன். அப்ப பரப்பு அதிகரிப்பு டெல்டா ஏ சமன் ஏ பீட்டா டெல்டா டீட்டான்னு சொல்லு. இது பரப்பு விரிகைத்திறன். ஏ பீட்டா டெல்டா டீட்டா. சரி,
எங்களுக்கு தெரியும் பீட்டா சமனாய்க்கும் 2 அல்ஃபாக்கு, கேமா சமனாய்க்கும் 3 அல்ஃபாக்கு. இவ்விடத்துல இவருதான் தேவை. அப்ப டெல்டா ஏ சமன் ஏ இன்டு 2 அல்ஃபா டெல்டா டீட்டா. இப்ப டெல்டா ஏயின் கீழே இன்டு 100 சமன் 200 அல்ஃபா டெல்டா டீட்டா. டெல்டா ஏயின் கீழே தர 100 சமன் 200 அல்ஃபா டெல்டா டீட்டா. இப்ப இந்த டெல்டா ஏயின் கீழே தர 100 செல்லு அது சரி. ஏழு செல்லேலும் புள்ளைகள் எத்தனைன்னு சொன்னா 0.46 சரி, 0.46. இங்க 200 சரி அல்பா டெல்டா டீட்டா வந்துட்டு 50ல இருந்து 60 ஆகவே 10. அவ இதை சுருக்கினா புள்ளைகள் எங்களுக்கு வரப்போற 0.23. இங்க 10ன் 3ஆம் ஆடி கொண்டிருக்கிற 10ன் 3. இதுதான் அல்பா. அவை அல்பா சமன் 2.3 தர 10ன் 4 பாகை செல்சியஸ் -1. சரியா? இதான் அல்பா. ஆன்சர் வர 3ஆவது. அடுத்த 8வது கேள்வி பாருங்க. ஏபிசி எனும் 3 கோள்கள் சம்பந்தமா அட்டவணையில் தரப்பட்டுள்ள தரவுகளை அவதானித்து இக்கோளை பற்றி பின்வரும் கூட்டுகளில் உண்மையானது. ஆரம்ப நீள தந்தி, வெப்பநிலை வித்தியாசம் தந்தி, நீள அதிகரிப்பு தந்தீடு. இப்ப ஒரே திரவியமா வெவ்வேறு திரவியமானு பார்க்கணும். இப்ப நீள விரிகை திறன் சமனாயிருந்தா ஒரே திரவியம்னு எடுக்கலாம். அப்படித்தானே சொல்லு. சரி, ஒரே திரவியத்தில் ஆக்கப்பட்டீங்கன்னு சொன்னா அவங்க நீள விரிகை திறனை பிடிக்கும், சமனாயிருக்கும். அப்ப இப்ப எங்களுக்கு இந்த நீள விரிவெடுத்தா டெல்டா எல் சமன் எல் அல்பா டெல்டா டீட்டா. சரி, இப்ப ஏன்னு சொல்லி கோல பார்த்தா சரி, அது ஆரம்ப நீளம் தந்தீரு. நீள அதிகரிப்பு டெல்டா எல், ஆரம்ப நீளம் 2L அல்பா ஏ டெல்டா டி. அல்பா ஏ வரும் டெல்டா எல் கீழ் 2L டெல்டா டி. இதே மாதிரி பி கெடுத்தா அல்பா பி சமன் 3 டெல்டா எல் இங்க 3L 2 டெல்டா டி. சரி, 3 டெல்டா எல் 3L 2 டெல்டா டி. ஓகே, அதுபோல சி எடுத்தா அல்பா சி சமன் 3 டெல்டா எல் 4L 2 டெல்டா டி. அப்ப இதை நாங்க சுருக்கி எடுக்க கொள்ள செல்லும் டெல்டா எல் கீழ் 2L டெல்டா டி அப்படியே வரும். இதுல பார்த்தா இந்த 3 வெட்டிப்பட டெல்டா எல் கீழ் 2L டெல்டா டி. இங்க வரும் 3 டெல்டா எல் கீழே 8L டெல்டா டி. இதுல இருந்து எங்களுக்கு ஒரு விஷயத்தை விளங்கெடுக்கையில பாருங்க, அல்பா ஏயும் அல்பா பியும் சமன், ஆனா அல்பா சி சமன் இல்லை. அப்ப ஏயும் பியும் எத்தியாய்க்கோணம் ஒரே திரவியம். சரி, அப்ப கோள்கள் ஏ கமா பி ஒரே திரவியத்தினால் ஆனது. அப்ப ஆசவரணம் முதலாவது.
அடுத்த 9ஆம் கேள்வி பாருங்க. ஒன்பதாம் கேள்வி. அமுக்க விதியை வாய்ப்பு பார்ப்பதற்கு பயன்படுத்தப்படும் மாறா கனல வாயு உபகரண அமைப்பின் குமிழுடன் மைத்துளை குழாய் இணைக்கப்பட்டுள்ளது. இதற்கு சரியான காரணம். இப்படி குமிழிக்குது, சரி, பிடிக்க இங்க நாங்க பிக்ஸ் பண்ணி வந்துட்டு ஒரு மைத்துளை குழாய், சரி, மைத்துளை குழாய். இவ்விடத்துல நாங்க அமுக்கத்தை அளக்கிற வர்ணம், சரி, ஓகே. இப்ப நாங்க வந்து இந்த குமிழ் இப்படி வெப்பப்படுத்துவோம், சரி, வெப்பநிலை கூட்டு, சரியா. இப்ப அமுக்க விதியை வாழ்வு பார்ப்பதற்கு, சரியா, இப்ப அமுக்க விதியின் செல்ல புள்ளல் நாங்க இப்ப 3 விதிகள் பாக்குறேன், வாயு விதிகள் 3 பாக்குறேன். ஒன்று வந்து பாய்லின் விதி, சரி, பாய்லின் விதி செல்ல டிவி சமன் கே, சரி, வெப்பநிலை மாறாத இடத்தில். ஓகே, அடுத்து சார்ல்ஸின் விதி V over T சமன் கே, இவற்றில அமுக்கம் மாறாத விடத்து. அடுத்தது P over T சமன் கே, கனவளவு மாறாத விடத்து. இது 3 விதிகள் பாக்குறேன். இவ்விடத்துல எங்களுக்கு தேவையான இது இதான் அமுக்க விதி, சரி. குறித்த திணை வாயு வந்துட்டு, சரி, கனவளவு மாறாத விடத்து அமுக்கம் வந்துட்டு தனி வெப்பநிலைக்கு எந்த நேர்விய சமனாயிக்கும். தனி வெப்பநிலைக்கு நேர்விய சமனாயிக்கும். அப்ப இவ்விடத்துல நாங்க வெப்பநிலையை மாத்தி மாத்தி தார அளக்கணும்னா அமுக்கத்தை அளக்கணும், வெப்பநிலையை மாத்தி மாத்தி தார அளக்கணும், அமுக்கத்தை அளக்கணும். அப்ப நாங்க இப்ப இந்த குமிழ தானே வெப்பப்படுத்துற புள்ளி, அப்ப இந்த குமிழுக்குள்ளுக்கிற வலிக்குத்தான் இதுக்குத்தான் நாங்க வெப்பத்தை வழங்க போறோம். அப்ப இப்ப இந்த வாய்க்கு தான் வெப்பத்தை வழங்க போறோம்னு சொன்னா இவ்விடத்துல வெப்பம் வழங்குறல்ல. அப்ப இவ்விடத்துல இருக்கிற இந்த வாயிட அளவை என்ன செய்யலுமாய்க்கும், புறக்கணிக்கலுமாய்க்கும், சரி. அதனாலதான் இவ்விடத்துல நாங்க இந்த பகுதியில யூஸ் பண்ணி அந்த மைத்துளை குழாய், சரி. இப்ப சில இடத்துல உபகரணம் வந்துட்டு புள்ளிகள் இப்ப இப்படி இல்லாம இந்த ஷேப்ல இல்லாம இப்படியே ஈக்கிறது, சரி. இப்படி அடிக்கலுமே எங்களுக்கு இப்படி யூஸ் பண்ணி இப்படி இருந்தாலும் இந்த பகுதி நாங்க மைத்துளை குழாய் பயன்படுத்தால இவ்விடத்துல இருக்கிற அந்த வெப்பப்படுத்தாத வாயிட அளவை என்ன செய்யலும் எங்களுக்கு புறக்கணிக்கலுமா, சரி, ஓகே. அப்ப குமிழின் வெப்பநிலைக்கு உட்பட்டிராத வாயின் கனவளவை இழிவாக்குவதற்கு, சரி, இழிவாக்குவதற்கு, அதுதான் ரீசன். இப்ப 4வது ஆன்சர் வரணும், சரி. இதெல்லாம் நல்ல ஒரு பாயிண்ட் இல்லையா, இந்த பாயிண்ட் நீங்க தலையிலையாக வச்சுக்கொள்ளணும், சரி. இப்படித்தான் எண்ட் ஆகுற நிறைய விஷயங்கள் படிச்சு கொண்டு போச்சல்ல, புதிய புதிய விஷயங்களை நீங்க படிப்பீங்க, சில மைண்ட் பாயிண்ட்ஸ் வரும், அதோட யாகம் வைக்கிறது, சரி, ஓகே. சோ இப்படி எல்லாத்தையுமே நாங்க சேர்த்தி கொண்டு வரக்குள்ளகான் பிள்ளைகள் எங்களுக்கு ஏண்டு போயிடும், சரி. அடுத்தது நல்லா யாகம் வச்சுக்கோங்க பிள்ளைகள். இப்ப நாங்க ஒரு ரிவிஷனுக்கு வாரம்னு சொன்னா நீங்க இன்ஷால்லா வாரத்துக்கு முன்னால ஒரு எம்சிக்கு வேண்டா நாங்க 1 ஹவருக்குள்ளுக்கு இல்லாட்டி 1.25 மணித்தியாலத்துக்குள்ளுக்கு ஒரு 15 எம்சிக்கு டிஸ்கஸ் பண்ணிடலாம். அப்ப அந்த 15 எம்சிக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கொண்டு வரணும், சரி. நீங்க என்ன செய்யணும், 15 எம்சிக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கொண்டு வரணும். அப்ப 15 எம்சிக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கொண்டு வந்தாதான் உங்களுக்கு வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப நீங்க விளங்கப்படுத்துற விஷயங்கள்ல நிறைய விஷயங்களை தலையக்குள்ளே போட்டியலுமாயிக்கும். இப்ப நீங்க இவ்விடத்துக்கு வந்துதான் அப்படின்னு சொன்னா, நீங்க இப்ப ஆன்லைன் கிளாஸுக்கு வாரீங்க வந்துதான் செய்ய போறீங்கன்னு சொன்னா
அதால உங்களுக்கு பிரயோசனம் இல்லை புள்ளி. சரி, ஸோ நீங்க கட்டாயம் கிளாஸுக்கு வர முன்னால, சரி, நீங்க கிளாஸுக்கு வர முன்னால ஸோ எம்சிக்யூவில் செஞ்சு பார்த்துட்டு வாங்க. அது சரியோ இல்லையோ, சரி, எஸ்ஏஎம் அப்படி செஞ்சுட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு கேள்வி எந்தன்னு சொல்லி தெரியும். அப்போ விளங்கப்படுத்த கூட நிறைய விஷயங்களும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலுமா இருக்கும். நீங்க கிளாஸுக்கு வந்து கேள்வியும் செய்யணும், நான் விளங்கப்படுத்தத்தையும் பார்க்கணும், அதுனதே பிரயோசனம் இல்லை. ஸோ இந்த விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தேன்னு சொன்னா நல்லா ஈக்கும் புள்ளிகள். எப்படியுமே நாங்க எந்த இப்ப பாருங்க, இப்ப கிராவிடேஷன் ஃபீல்ட் செஞ்சுக்கிறேன், மெக்கானிக்ஸும் செஞ்சுட்டு போறேன். அப்ப அதுவும் கவர் ஆகுது, எங்களை ஹீட் போகுது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் தொடங்கிக்கிறேன். ஸோ எல்லா யூனிட்ஸும் வந்துட்டு புள்ளிகள் கவர் ஆக போகுது. அடுத்த மஃபாசர் உங்களுக்கு அவங்களை ஸ்ட்ரக்சரையும் செய்கிறாரு. ஸோ அப்ப நிறைய விஷயங்கள் வந்துட்டு நடக்குது புள்ளிகள். ஸோ கொஞ்சம் நீங்க சரியா பிரயோசனமா செஞ்சா இன்ஷால்லா ஒன்று புகையிலும் போது. ஸோ நீங்க செய்ய வேணுமா, அதான் முக்கியம். நாங்கள் உங்களுக்கு டீ டைம் வந்துட்டு 3 days 4 days முன்னால போட்டுருவோம். அடுத்த ஃபிக்ஸட் ஷெட்யூல் தானே உங்களுக்கு. அப்போ ஃபிக்ஸ் ஷெட்யூல் என்றதால நீங்கள் வந்துட்டு அந்த டைம் மாறு அப்படி இப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகி கிளாஸுக்கு வரையிலும். சரி, அதனால கொஞ்சம் இந்த ப்ரிப்பேர் ஆகியே வர பாருங்க, சும்மா வராம. அடுத்து அந்த எக்ஸாம் உள்ள புள்ளிகள் கட்டாயம் செய்யுங்க. இப்போ நான் பார்க்குறேன் இன்னும் ஒரு 5-6 பேர் மட்டும் செய்யறதுக்கு இருக்கிற போது பிரச்சனை டிப் சொல்லி செய்ய சொல்லி. ஸோ கட்டாயம் அந்த எக்ஸாம் செய்யுங்க. அப்போ ஆனால் உங்களுக்கு அவங்களோட மார்க்ஸ் எப்படி நீங்க எந்த அளவு விளங்கெடுத்தீங்க அந்த விஷயங்களையும் பார்க்க. சரி, எப்படியோ அடுத்த பாருங்க 10வது கேள்வி. உருளையொன்றில் உள்ள வாயின் கனவுல 250 சென்டிமீட்டரும் அமுக்கம் 500 கிலோ பாஸ்காலும் வெப்பநிலை 27 ஆகும். வேறொரு உருளையொன்றில் உள்ள வாயின் கனவுல 1000 சென்டிமீட்டர் கியூபும் அமுக்கம் 100 கிலோ பாஸ்காலும் வெப்பநிலை 127 ஆகும். புறக்கணிக்கத்தக்க கனவுகளுடைய குழாயொன்றினால் இரு உருளைகளையும் இணைக்கும் போது தொகுதியின் அமுக்கம் எந்தன்னு சொல்லி கேட்டீங்க. உருளையினுள்ள வாயுவின் கனவளவு 250 சென்டிமீட்டர் கியூபும். சரி, உருளையொண்டிக்குது இப்படி எடுக்கிறேன் நான் எல்லாம் உருளையெல்லாம் கீழே இல்லை. இது வந்துட்டு 250 சென்டிமீட்டர் கியூப் இருக்குது. அமுக்கம் வந்துட்டு P7 500 கிலோ பாஸ்கால், வெப்பநிலை 27°C. அப்ப நாங்க 27°ன்னா 273°C இல்லாட்டி 273 கூட்டம். அப்படி கூட்டம் 273 27 கூட்டணும். 300 கெல்வின் தனி வெப்பநிலை. அடுத்தது வேறொரு உருளை ஒன்றினுள் இது வந்துட்டு 1000 சென்டிமீட்டர் கியூப். சரி, ஈலிக்கிற அமுக்கம் வந்துட்டு P வந்துட்டு 1000 கிலோ பாஸ்கால். சரி, சரி 1000 இல்ல 100 கிலோ பாஸ்கால், 127°C. அப்ப 400 கெல்வின். இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த ரெண்டு உருளைகளையும் என்ன செய்யறேன்டா புறக்கணிக்கத்தக்க கனவளவுடைய குழாயினால் இணைக்கப்படுதான். இது ரெண்டையும் இணைக்கிற. சரி, இது ரெண்டையும் இப்படி ஒரு புறக்கணிக்கத்தக்க கனவளுடைய குழாயெல்லாம் இணைக்கிறது. இணைச்சா சரி, இணைச்சா வந்துட்டு கேட்டுகிற தொகுதியின் அமுக்கம். இப்ப தொகுதியின் அமுக்கம் சொன்னா ஏனென்றா புள்ளல் இப்ப இதுல இருக்கிற அமுக்கமும் பி இங்கேயும் அமுக்கம் பியாவே இருக்குது. சரி, ஓகே. அப்ப இப்ப வந்து பார்த்தா இல்ல செல்லும் ஆரம்பத்துல நான் எடுக்கிறேன். ஆரம்பத்துல இதுல N1 மூலியம், இதுல N2 மூலியம் வைங்க. சரி, அப்ப என்ன செல்லும் PV சமன் NRT. சரி, PV சமன் NRT. அப்ப N சமன் PV/T. சரி, அப்ப ஆரம்பத்துல இந்த மூல செல்லும் N1 சமன்
டிஎன் செல் 500 அலகு மாற்றம் என தேவையில்லை புள்ளிகள் வெட்டிப்பாடுது 500 விக்கு பயிலா 250 கீழே சரி ஆர் வந்துட்டு 6 எடுக்கிறேன் டி வந்துட்டு 300 இதே மாதிரி N2 ஆரம்பத்தில் இதுல இந்த முள் வந்துட்டு 100 தர 1000 கீழே 6x400 இதானே ஆரம்பத்துல இந்த முள் சரி இதை நாங்க இணைச்ச பிறகு வந்துட்டு N1 மூலா இருந்தது இதுக்குள்ளுக்கு N1 டேஸ் மூலா மாறுதுன்னு எடுக்கிறேன் மாறுமே இந்த N2 ஆயிருந்தது N2 டேஸ் மூலா மாறிங்கன்னு எடுக்கிறேன் அப்ப இப்ப என்ன செல்லும் N1 டேஸ் சமன் சரி இப்ப அமுக்கம் புதிய ஒரு அமுக்கம் வரும் அந்த அமுக்கம் தெரிய P இன்டு 250 சரி P இன்டு 250 வெப்பநிலை மாறியல்ல இணைப்பதால் உருளைகளில் உள்ள வாயின் வெப்பநிலை மாறாதுன்னு சொல்லி அப்ப 6x300 அதே மாதிரி N2 டேஸ் வந்துட்டு P இன்டு சரி 1000 கீழே 6x400 சரியா இப்ப என்ன செல்லும் N1 plus N2 சமன் N1 days plus N2 days என்று N1 plus N2 சமன் N1 days plus N2 days என்று எழுந்தானே அப்ப இப்ப நான் எடுத்தா சரி இங்க இதை புள்ளிகள் நோட் பண்ணிக்கோங்க தேவையான பாயிண்ட்ஸ் நான் இதை அழிக்கிறேன் படத்தை அழிக்க போறேன்னா ஏன்னா வாயு வெளியே போகாம இல்லை வெளியிருந்து வாயு உள்ள வராம இல்லை அப்ப N1 plus N2 சமன் N1 days plus N2 days சொல்லு அப்ப 500 தர 250 கீழே 300 ஆர் சக 100 தர 1000 கீழே 400 ஆர் சமன் N1 days 250 P கீழ் 300 ஆர் சக 1000 P கீழ் 400 ஆர் இப்ப பார்த்தா இந்த ஆர்எல்எம் என்ன நடக்கும் வெட்டிப்படும் சரி வெடிபடும் இதில் இருக்கிற இந்த 2 சைஃபர் 2 சைஃபர் 2 சைஃபர் வெட்டேலும் சரி அதே பிறகு வந்து இது 250 சுருக்கேலும் ஒரு சரம் இது 4 சரம் சரி ஓகே இங்கே 4 சரம் இங்க ஒரு சரம் சரி இங்க வரும் 500 கீழ் 3 சரி சக இங்க இந்த 2 சைபரை தான் வெட்டி இந்த 4 வெட்டிலும் அப்ப 100 சமன் T கீழ் 3 சக இந்த 4 வெட்டிலும் வெப்பி பாருங்க 3 தர 100 300 300 500 800 800 கீழ் 3 3P 4P கீழே 3 3 வெட்டினா P சமன் 200 கிலோ பஸ்கல் ஆன்சர் வரணும் எத்தனாவது 3வது ஆன்சர் வந்து 3வது நல்ல ஒரு ஐடியா வண்டிக்கிற இல்ல அந்த மூல எண்ணிக்கை தான் சமப்படுத்தணும் சரி அடுத்த 11ஆம் கேள்வி பாருங்க 11ஆம் கேள்வி கேள்வி ஓகே இது அழிக்கிறேன்னு சொல்லலாம்
இலட்சிய வாயுவின் வெப்பநிலையான 120 கெல்வினிலிருந்து 480 கெல்வினுக்கு 120 கெல்வினிலிருந்து 480 கெல்வினுக்கு அதிகரிக்கின்றது. 120 கெல்வின் வர்க்க இடைமூல கதி வி, வர்க்க இடைமூல கதி அப்படின்னா சி ஸ்கொயர் பாட ரூட் வந்துட்டு வி. 480 கெல்வின்ல சி ஸ்கொயர் பாட ரூட் எந்த கேட்கிறேன், வர்க்க இடைமூல கதின்னு சொல்லி கேட்கிறேன். அப்ப இப்ப என்ன செல்லும், சி ஸ்கொயர் பாட ரூட் சமன் 3RT over m வர்க்க மூலம். சரியா? அப்ப இப்ப இங்க வி நேர்விய சமன், இதெல்லாம் மாறலையே, 120 வர்க்க மூலம் இதோட தொடர்பு. இங்கிக்கிறத நாங்க வி டேசன் எடுத்தா அது நேர்விய சமன் 480 வர்க்க மூலம். இப்ப முதலாம் தொடர்பு ரெண்டாம் தொடர்பால பிரிக்கிறேன். பிரிச்சா வி கீழ் வி டேஸ் சமன் வர்க்க மூலம் 120 கீழ் 480. வி கீழ் வி டேஸ் சமன் 1 கீழ் 4 வர்க்க மூலம். வி டேஸ் சமன் 2V வரும். 2V சரி, 2V. ஓகே, அடுத்த 12ஆம் கேள்வி பாருங்க. 12ஆம் கேள்வி. பன்னெண்டாவது கேள்வி. பெரிய உலோக பாத்திரம் ஒன்றில் உள்ள நீரை வெப்பமேற்றுவதற்கு 500 வட்டையுடைய வெப்பமாக்கும் சுருள் பயன்படுத்தப்பட்ட போது நீரின் இறுதி வெப்பநிலை 72°C பார்க்க அதிகரிக்கவில்லை. பெரிய உலோக பாத்திரம், பெரிய உலோக பாத்திரம் சரி, நீரை வெப்பமேற்றுவதற்கு, இதுக்குள்ள நீர் இருக்குது, நீரை வெப்பமேற்றுவதற்கு 500 வட்டையுடைய வெப்பமாக்கும் சுருள் பயன்படுத்தப்பட்டது. சரி, இது வந்துட்டு 500 வாட். என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப இவட வெப்பநிலை 72°C அடைஞ்ச பிறகு வெப்பநிலை கூடுதல். சரி, என அவதானிக்கப்பட்ட இது சம்பந்தமா மாணவனா கூறப்பட்ட கூற்றுக்களை பின்வருமானது. இதை நாங்க எடுக்க அறை வெப்பநிலை θR2. சரியா? இப்ப 72°C அடைந்தது சுருளின் தொழிற்பாடு நிறுத்தப்பட்டிருக்கும். இல்ல, சுருள தொழிற்பாடு நிறுத்தப்பட்டா எந்த நடக்கும்டா புள்ளிகள், இப்ப 72°C அடைஞ்சு சுருள தொழிற்பாடு நிப்பாட்டினா சரி, சூழலை வெப்ப இழப்பண்டிக்கிறே, அதனால வெப்பநிலை குறையணும். அப்படி நடந்தில்லை. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த சுருள் வந்துட்டு ஒரு வெப்பத்தை வந்துட்டு பிறப்பிச்சுன்னு வைங்கள, பிறப்பிச்சு இப்படி இது வழங்குது. சரி, நீர் வழங்க கொள்ள நீட வெப்பநிலை கூட்டுரு. அப்ப நீட வெப்பநிலை நாங்க டீட்டான ஆரம்பத்துல எடுத்தா டீட்டா கூடும். அப்ப இப்ப டீட்டா கூட கூட சூழலை வெப்பம் எது நடக்கும், இழக்கப்படும். அப்ப சூழலுக்கு இழக்கப்பட்டது வெப்பத்தை செல்லும் வெப்ப வீதம் Q/T சமன் EA × θ - θR. டீட்டா கூட கூட இழக்கப்படுது வெப்பத்தில் அளவும் எந்த நடக்கும், கூடிக்கொண்டு வருமே. ஒரு கட்டத்துல எந்த நடக்குமான்னு சொன்னா, இந்த சுருள் வந்துட்டு பிறப்பிக்கிற வெப்பமிக்கிறது அதை வந்துட்டு முழுவதும் என்ன செய்யும், சூழலுக்கு இழக்கும். அப்ப இவர் 500 ஒரு செகண்ட்ல பிறப்பிச்சுன்னு சொன்னா அந்த 500 சூழலுக்கு இழக்குது. அப்ப நீர் வெப்பத்தை பெறுதல், நீர் வெப்பத்தை பெறாட்டி நீட வெப்பநிலை எந்த நடக்காது, மாறாது. செல்லு விளங்குதா புள்ளியில உங்களுக்கு? நான் செல்லு சுருள் வந்துட்டு 500 வாட்ல வேலை செய்யுது. வேற ஒரு செகண்டுக்கு 500 ஜூல் வெப்பத்தை பிறப்பிப்பாரு. அப்ப அந்த 500 ஜூல் ஒரு செகண்டை பிறப்பிச்சு அந்த 500 ஜூல இவர் சூழலுக்கு இலக்குறாருன்னு சொன்னா நீட வெப்பநிலை நடக்காது, மாறாது. இதான் நடந்துக்கணும்.
வெறும் அந்த உறுதி வெப்பநிலை அடைஞ்சிக்கிற அப்படின்னு சொன்னா அவடத்துல அந்த வெப்பநிலை மாறாமிக்குது. காரணம் என்னன்னு சொன்னா பிறப்பிக்கப்படுது அவ்வளவு வெப்பமும் சூழலுக்கு இழக்கப்படுது. ஆனா நீர் வெப்பத்தை பெரிது இல்லை. இப்ப நீட வெப்பநிலை என்ன நடக்காது, மாறாது. ஏபிசி என 3 தெரிகிற 3 பேரிக்கிற பி என நடுவலிக்க வரு. ஏ வந்துட்டு சுமார் வெக்கமே 1000 கொடுக்குறாரு. சரி, ஏ 1000 கொடுக்குறாரு. பி வந்துட்டு ஒரு 900 எடுக்கிறாருன்னு வைங்களேன். 900 எடுத்து அதுக்கப்புறம் அவங்கள சீக்கிரம் உருவ கொடுக்குது. சரி, சி கொஞ்சம் வெப்பத்தை பெட்டிக்குது. அதே பிறகு வந்து ஏ வந்துட்டு திரும்ப 1000 கொடுக்குது. ஆனா பி வந்துட்டு இப்ப 900 எடுக்கிற 800 எடுக்குது. எடுத்தா சிக்கு கிடைக்கிற 200. அப்படி பி வந்து பெரித வெப்பம் குறைய குறைய, சரி இது வரனா வெப்பத்தை வரும். பி வந்துட்டு பெரித வெப்பம் குறைய குறைய சி வந்துட்டு பெரித வெப்பம் கூடும். சரி, அப்ப சி வந்துட்டு ஃபுல்லா வெப்பத்தை பெரிதுன்னு சொன்னா சின்னு சில சூழல் வெப்பத்தை பெரிதுண்டா பி பெற்ற வெப்பம் எவ்வளவு பூச்சியமாய். அப்ப ஏ கொடுக்குற பி இப்ப வெப்பத்தை பெரிது இல்லை. சரி, சி ஃபுல்லா எடுக்குது. அது காரணம் அந்த பி வந்துட்டு சச்சுரேஷன் அடையிற மாதிரி தான். இப்ப பி வந்துட்டு ஃபர்ஸ்ட் பெரிய அமௌண்ட் எடுத்து அவரே தேவையான அளவு வந்துட்டேன்னு சொன்னா அதுக்கப்புறம் பி வந்துட்டு எடுக்கிற இல்லைன்னு சொல்லி வரக்கொள்ள ஏ கொடுக்கறது அவ்வளவு தான் இருக்கு போகும், சிக்கு தான் போகும். அந்த மாதிரி தான் நடக்க போகுது. அப்ப இவடத்துல நான் ஏன்னு செல்லு இவத்துல வந்து இந்த சுருள் வெப்பத்தை வழங்குற ஃபர்ஸ்டுக்கு பிஎன் செல்லு வேற அந்த நீர் மாறி நீர் வெப்பத்தை பெறுது. பெற்று தேவையான வெப்பம் வந்த பிறகு அவரு வெப்பத்தை எடுக்கிறல்ல. அப்ப வார வெப்பம் ஃபுல்லா தாலே போகுது சூழல் தான் இல்லை. சரியா, இதான் நடக்க போறது. அப்ப இப்ப 72 பாய்ச்சி அடைஞ்ச சொல்லின் தொழிற்பாடு நிறுத்தப்பட்டிருக்கும் அதிர்ப்பில பாத்திரம் காவலிடப்பட்டிருப்பின் இறுதி வெப்பநிலை 72 பாய்ச்சியிலும் கூடுதலாக இருக்கும். அது சரி, என்ன காவலிடப்பட்டிருந்தா சூழலுக்கு இழக்கப்படுத வெப்பத்தினால வந்து நடக்கும் குறையுமே. அப்ப சூழல் வெப்ப இழப்பு குறைஞ்சுன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் கூட வெப்பத்தை இந்த இவர் பெறுவார், நீர் பெறுவாரு. அப்ப நீட வெப்பநிலை கொஞ்சம் கூடும். காவலிடப்பட்டிருந்தா வெப்பநிலை கூடும். அப்ப பாத்திரம் காவலிடப்பட்டிருப்பின் இறுதி வெப்பநிலை 72 பாய்ச்சியிலும் கூடுதலா இருக்கும். சரி, உலோக பாத்திரம் துளக்கப்பட்டிருப்பின் இறுதி வெப்பநிலை 72 பாய்ச்சியிலும் கூடுதலா இருக்கும். இப்ப துளக்கப்பட்டிருந்தன்னு சொன்னா சரி, துளக்கப்பட்டிருந்தா கதிர்ப்பு காரணமா வெப்ப இழக்கப்படுத அளவு குறையுது. அப்ப கதிர்ப்பு காரணமா வெப்ப இழக்கப்படுத அளவு குறைஞ்சுன்னு சொன்னா இவரால பிறப்பிக்கப்படுத வெப்பத்தை இன்னும் கொஞ்சம் பெறுவாரு. அதனால இவட வெப்பநிலை இன்னும் கொஞ்சம் நடக்கும் கூடும். அதுவும் சரி, துளக்கப்பட்ட கதிர்ப்பு காரணமா இழக்கப்படுத வெப்பத்தின் அளவு குறையுது புள்ளி. சரி, கருமை நிறமான ஒப்பமற்ற மேற்பரப்புகள் என்ன செய்யும் சொன்னா கூடிய கதிர்க்கும். அப்ப அந்த மாதிரி நேரத்துக்கு இன்னும் வெப்பநிலை குறைய பார்க்கும். துளக்கப்பட்ட வெப்பநிலை கூடும். நீரை வெப்பமேற்றுவதற்கு 500 வட்டையுடைய இரு சுருள்கள் பயன்படுத்தப்பட்டால் இறுதி வெப்பநிலை ஆரம்ப வெப்பநிலை 2 மடங்காகும். இப்ப நாங்க இப்ப இங்க எடுத்து 500 சமன் EA இன்டு சரி தீட்டா வந்துட்டு எங்களுக்கு தந்தீர 72 மைனஸ் தீட்டா ஆர். இப்ப 2 சுருள் பயன்படுத்தினா 1000 சமன் EA இன்டு தீட்டா மைனஸ் தீட்டா ஆர்னு இருக்கு. இப்ப எங்களுக்கு வெப்பநிலை சரியா. அப்ப இப்ப எங்களுக்கு சொல்ல 2 EA 72 மைனஸ் தீட்டா ஆர் சமன் EA தீட்டா மைனஸ் தீட்டா ஆர். இந்த EA வெட்டிப்படுமே. வெட்டிப்பட்டா இங்க வர 144 மைனஸ் 2 தீட்டா ஆர் இங்க தீட்டா மைனஸ் தீட்டா ஆர். சரி, ஓகே. அப்ப இப்ப தீட்டா சமன் 144 மைனஸ் தீட்டா ஆர் தான் வரும். 144 வரல, 144 மைனஸ் தீட்டா ஆர். இவன் சொல்லி நீரை வெப்பமேற்றுவதற்கு 500 வட்டையுடைய இரு சுருள்கள் பயன்படுத்தப்பட்டால் இறுதி வெப்பநிலை ஆரம்ப வெப்பநிலை 2 மடங்காகும். 2 மடங்கு பார்க்க குறைச்சலா தனி 144 மைனஸ் தீட்டா வரணும். அப்ப டி வந்துட்டு பிலர், டி பிலர். அப்ப பியும் சியும் சரி. அப்ப பி கமா சி ஆகியவை மாத்திரம் உண்மையானவை வரணும். சரியா, பி கமா சி ஆகியவை மாத்திரம் உண்மையானவை வரணும். ஓகே, அப்ப நாங்க இதுல 12 கேள்வி பார்த்தீர்கள். சோ அடுத்த கேள்விகளை இன்ஷால்லா அடுத்த இதுல பார்க்க அந்த நான் இதொன்று போடுவேன் புள்ளியில உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் ஃபீட்பேக் கொண்டு தரத்துக்கு நீங்க கட்டாயம் அதுல கொஞ்சம் அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. அப்ப எங்களுக்கு பார்க்கலும் என்ன சரி இம்ப்ரூவ்மெண்ட் செய்யணுமா இந்த மாதிரி சொல்லி. ஓகே, சோ இது கொஞ்சம் ஓரளவு கிளியரா புள்ளி இந்த பார்த்த கொஞ்சம் ரிப்ளை பண்ணிட்டு லீவ் வாங்க.
ஓகே ஓகே